ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஒரு 5:30-6 மணி போல் மொட்டை மாடிக்கு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு சன்செட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு குருவி காக்கா இதெல்லாமும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு 7 மணி போல் தான் கீழே இறங்கி வந்தேன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஈவினிங் பீஸ்ஃபுல் ரொட்டீன். ரொம்ப நாளாக ரொட்டீன் வீடியோஸ் வந்து புது வீட்டுக்கு வந்து எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு டைம் சரியாகவே இல்லை. இன்றைக்கி வந்து தோணுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ரெசிபி செய்கிறேன். சரி, கண்டென்ட் இல்லாமல் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது, இன்றைக்கி ரெசிபி கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல, அதுவும் பட்டாணியும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நல்லா கேண்டில் ஏற்றி வச்சாச்சு. வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக. ஒரு வைப்பு செட் பண்ணோம்ல, நம்ம தான் வேலை செய்ய போகிறோம். வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கே நம்ம ஒரு வைப்பு செட் பண்ணிக்கினா தானே நல்லாயிருக்கும். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று வரட்டும், ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பெரிய கத்திரிக்காய் நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செஞ்சால் நல்லது. நான் வாங்கி ஒரு 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அது சுருங்கி போச்சு. கடகடன்னு செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அதை அடுப்பில் வச்சுருக்கேன். அது வந்து திருப்பி போட்டு நல்லா சுடணும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் மெய்டு வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து தண்ணி ஆறட்டும்னு வச்சுட்டேன். இப்போ வந்து கபர்ட்டில் எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காய வச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு காய வச்சா தான் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு மறுநாள் ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து இப்படி தான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒரு சிஸ்டர் கூட முன்னாடி போட்ட வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ஏன் இப்படி கேப் விட்டு காய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து ஸ்மெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போகிறதுக்காக தான் இப்படி காய வைக்கிறேன். இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறதுங்காட்டியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு 2வது கத்திரிக்காய், ரெண்டுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்துச்சு. தொக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் தேவைப்படுது. அதனால் 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஒரு வாரம் முன்னாடி ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் கமெண்ட்டில் வந்து ஹோல் ஆஃப் த கிச்சன் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்ன்றது ரொம்ப புதுசு. என்கிட்ட பாத்திரம் இல்லாமல் ரொம்ப மினிமல். ஏன்னா வாடகை வீட்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால என்கிட்ட பாத்திரம் வந்து நான் ரொம்ப சேர்க்கவே மாட்டேன். நான் வந்து எனக்கு கைக்கு வாட்டமாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு நீட்டான செட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. யூடியூப்பில் காட்டுற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா திருப்பி வச்சு சுட்டாச்சு. இதை வந்து ஃபேனில் ஆற வைக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது அந்த தோலை நம்மளால் எடுக்கவே முடியாது. நல்லா ஆறுனா தான் எடுக்க முடியும். ஸோ ஃபேன் கீழே இதெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மண் சட்டியை ஏற்றிட்டேன். இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே நல்ல பெரிய கடாய் சைஸ் மண் சட்டி. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகணும் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே. ஸோ மண் சட்டியில் வச்சோம்னா நல்லா மெதுவாக குக் ஆகும். இரும்பில் போட்டோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மண் சட்டியில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். அது ஸ்லோவாக தான் எண்ணெய் காயும் பார்த்திங்களா, அதனால் அது ஊற்றிட்டேன். அந்த கேப்பில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமும் ப்ரெப் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நல்ல வெங்காயம் கட் பண்ணுற ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த ஆங்கிள் வச்சேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் என் கை தான் பெருசாக இருந்தது தவிர வெங்காயம் கட் பண்ணுற ஷார்ட்ஸு சரியாகவே வரல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ ஷூட் பண்ணி. ஸோ இந்த ஏஸ்தட்டிக் ஷார்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இப்போ வரவே மாட்டேங்குது. எண்ணெயில் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, சோம்பு மட்டும்தான். வெங்காயம் வந்து எவ்வளோ அளவு நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ அளவு இந்த தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஸ்லோ குக்கிங் தான். எனக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் குக்கிங் அப்படிங்கிற கான்செப்டில் எனக்கு ஐடியா கிடையாது. டைமிங் அதுக்கேற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணிப்பேன் ஒழிய நல்ல தீயை பான்னு வச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வரவே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்குன்றதுனால தக்காளியும் பூண்டும் மட்டும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்து போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ பூண்டை வந்து நான் இந்த தக்காளி அரைக்கும் போதே சேர்த்து போட்டுட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பட்டாணியும் போட்டு அது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த
தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு மிளகா பொடி, மஞ்சப்பொடி, நம்ம வீட்டில் என்னென்ன பொடி இருக்கோ நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த ஆல் இன் ஆல் குழம்பு பொடின்னு ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் எல்லாத்துக்குமே போடுறது. இது வந்து ஒன்றும் இல்லை, மிளகாவும் தனியாவும் அப்புறம் கொஞ்சம் கூட மிளகு, சீரகம், மானே, தேனே, பொன்மானேலாம் போட்டு அரைச்சது. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்கு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம வந்து தயிர், தக்காளி 2ம் போட போகிறோம். கொஞ்சம் காட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தக்காளி பூண்டு பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 5-7 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கத்திரிக்காயும் தயிரும் போட போகிறோம். ஸோ அந்த சைக்கிள் கேப்பில் பார்த்திங்கன்னா கேரட்டும் வெள்ளரிக்காவும் போட்டு கொஞ்சம் தயிர் பச்சடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்திங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைபரோட ஃபுல் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ குக்கும்பரும் கேரட்டும் போட்டு நல்லா ஒரு சாலட் வந்து சைடில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துருவோம். கொஞ்சோண்டு அங்கங்கே பீஸ் இருந்தால் பரவாயில்ல, பட் மெஜாரிட்டி வந்து நம்ம எடுத்துட்டா நல்லது. கத்திரிக்காய்லேருந்தே ஒரு எண்ணெய் வந்து ஒரு சொட்டி இருக்கும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது கத்திரிக்காயும் போட்டு நல்லா கட் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் அங்கங்கே சங்கி பீஸாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாமல் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இது தெரியுது. இது லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாப்பிங் போர்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம அதை வழிக்கிறதுக்கு அந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் க்ரீமியாகவும் புளிப்பு இல்லாமலும் இருக்கும். வீட்டில் ஊற்றுற தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் இல்லையா. இந்த தொக்குக்கு வந்து அது ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கும். ஸோ தயிர் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கத்திரிக்காயும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வச்சோம்னா நம்ம தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து தொக்கை நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு மாற்றிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் லேடிஸ்லாம் வந்து சேர்ந்து இந்த சப்பாத்தி கடை ஒன்று வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ரா சப்பாத்தி, குக்டு சப்பாத்தி அந்த மாதிரி வெரைட்டியில் இருக்குது. குருமா வேணும்னாலும் அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ரா சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ், குக்டு சப்பாத்தி வந்து 8 ருபீஸ். நம்ம தொக்கு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அடுப்பில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அவங்க கவர் மூடாமல் கொடுக்குறாங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து கரெக்டாக எத்தனை வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அந்த கவர் அப்படியே சீல் பண்ணிவிட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எனக்கு வேண்டியது மட்டும்தான் வாங்கினேன். இப்போது இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் போட்டால் சும்மா புஃப்னு கடையில் கொடுக்குற ஃபுல்கா மாதிரி செம்மையாக வருது. பக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரில. நமக்கும் வந்து கிச்சனில் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி சப்பாத்தியை போட்டு வச்சிட்டேன். எனக்கு வந்து பர்சனலி சப்பாத்தியை வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சூடு கலப்பி விட்ரும். அதனால் நெய், அதாவது பசு நெய் வந்து எப்போவுமே போட்டு தான் சாப்பிடுவேன். கொஞ்சமாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமானாலும் நெய் போட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம தொக்கு, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, இந்த பிளேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் யூடியூப்காக கொஞ்சம் சூப்பர் பிளேட்டிங் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பிங் போர்டை நீட்டாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டா சாப்பிங் போர்டு ரொம்ப நாள் வரும். சப்பாத்தி கடை ஓவர். இப்போ நான் உட்காந்து சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டாதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்தீங்களா. பீங்கான் பிளேட்னால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். எனக்கு வந்து ஸ்டீல் பிளேட்டில் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். மண் சட்டியில் செஞ்சேன்றதுனால ஒரு அரை ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சூடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் பாத்திரம் தாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா செஃப் தீனா கிச்சனோட ஏதோ வடகரி ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்களோட சேர்ந்து என்னோடய டின்னர் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். இது ஒரு பொன்மாலை பொழுது.